Hello everyone, welcome to Shankar AIS Academy. I'm Sijan Rahul, the mentor for SSC Railways and Banking. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சியோட செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 ஒரு நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்குது. அதை பத்தின ஒரு இன்டெப்தான அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னைக்கு ஓப்பனிங் டேட் ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் என்னைக்கு க்ளோஸ் டேட்டு, ஸோ எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் நமக்கு இந்த வருஷம் வந்து இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட ஷங்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டேப் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டேப்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் ப்ளஸ் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அது மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14. ஸோ வாட் இஸ் செலக்ஷன் போஸ்ட்? ஸோ செலக்ஷன் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்கப்பா இந்த செலக்ஷன் போஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மொத்தம் 3 குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ரைட். ஸோ 10th கிளியர் பண்ணவங்களும் எழுதலாம், 12th முடிச்சவங்களும் எழுதலாம், அண்ட் டிகிரி கிராஜுவேட் ஹோல்டர்ஸுமே வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒன்று காமனாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ கிராஜுவேட் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 10th லெவல் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம், 12th லெவல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம், ஸோ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதலாம். லைக் நான் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் சார், நான் 10th வந்து எலிஜிபிள் கிடையாதுங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தேர்ஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ கிராஜுவேட் முடிச்சவங்க நீங்கள் 3மே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு போஸ்ட்டும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் போஸ்ட் இதில் இருக்குது. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. நம்ம இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000+ வேகன்சிஸ் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் டைம் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் வெல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம், ஒரு போஸ்டிங் எடுத்துடலாம். ரைட். சரி, ஓகே ஃபைன். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளோட நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ரைட். சரிங்களா. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 13th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு 4/5 which is May 4th முடியுது உங்களுக்கு. ரைட்டுங்களா. ஸோ ஐ ப்ரிஃபர் யூ நாட் டு கோ டில் தி எண்ட். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணி உங்களோட கேட்டகரிக்கு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது, எந்த ரீஜனில் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது நீங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு தனியாக நோட்டில் எழுதிருங்க. நீங்கள் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ண ட்ரை பண்ணிருங்க. ஓகேங்களா. டெட் எண்ட் வரைக்கும் நீங்கள் போகாதீங்க. ஒய் பிகாஸ் தேர் மைட் பி சம் சர்வர் இஷ்யூஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் தாட்ல தயவு செஞ்சு இருக்காதீங்க. அண்ட் யூ மிஸ் த சான்ஸ். ரைட்டுங்களா. பிகாஸ் எதுக்கு இந்த மிஸ் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வருஷம் தான் வந்து 3000 வேகன்சிஸ் வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேகன்சிஸ் வந்ததே கிடையாது. ரைட். சரிப்பா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 4th. அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ சார் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்டேட்டிவ்லி ஜூன் மந்த் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ ஜூன் மந்த் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸை கண்டிப்பாக நடத்திடுவாங்க எஸ்எஸ்சி. ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா சார், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியும். ரெகுலராக நீங்கள் கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணலாம்ப்பா. ரைட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எங்கே சார் நாங்கள் பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் நார்மல் கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சதுதான், ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் போஸ்டோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட், அதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுவாங்க. இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஆர் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரீஜன், ஸோ எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன், அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம ரீஜன் இப்போ நீங்கள் வேலை பார்க்க போகிறது இப்போ நம்ம சவுத் சைட் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி சதர்ன் ரீஜன் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க, ஃபேஸ் 14 இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க. அப்புறம் நீங்கள் எந்த ரீஜனுக்கு நீங்கள் இது பண்ண ஆசைப்படுறீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சதர்ன் ரீஜன் இருக்கும். இப்போ நீங்கள் சர்ச் கொடுங்க, இதில் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துருப்பா உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ சதர்ன் ரீஜனில் மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வேகன்சிஸ் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் அசிஸ்டன்ட், நர்சிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், ஸோ லைப்ரரி அட்டெண்டன்ட், எல்லாத்துக்குமே வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ணணும். அது எப்படி சார் இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபார்ம் அசிஸ்டன்ட் எனக்கு காஸ்ட்லியாக இருக்குது, ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன நான் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வியூ ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ ஜாப் ரெக்யர்மெண்ட் என்னது இருக்குது, ஸோ போஸ்ட் நேச்சர், ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ், ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், ஓகேங்களா, அதுவும் உங்களுக்கு இருக்கும். இது என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அந்த டீடைல்ஸ் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட கேட்டகரி. ஓகேங்களா. உங்களோட கேட்டகரிக்கு வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த போஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஓபிசி கேட்டகரிக்கு வரவங்களுக்கு ஒரு போஸ்ட் வேகன்சிஸாக இருக்குங்களா. என்ன சார் 1, 2 அப்படி தான் இருக்குது, சில 0 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட்டில் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் சான்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்க, கன்ஃபார்மாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நான் சொல்லுவேன். நிறைய பேர் இவ்வளோ கம்மியாக வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமே போயிடுவாங்க நிறைய பேர். ஸோ பட் ஐ ப்ரிஃபர் யூ டு அப்ளை ஃபார் திஸ் ஓகேங்களா. இது மாதிரி ஒரு இதுக்குமே எங்களுக்கு இப்போ லைப்ரரி அட்டெண்டன்ட், ஸோ லேபரட்டரி டெக்னீஷியன்ஸ், ஸோ நிறைய பேர் டோபி லெவல்ல இருந்து லைக் ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேகன்சிஸ் இருக்குப்பா. ஸோ என் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குங்களா. ஸோ ஒன்று நீங்கள் பொறுமையாக பார்ப்போம். ஸோ டிரைவர் இருக்குது, ஸோ கேண்டீன் அட்டெண்டன்ட் எல்லாத்துமே உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஃபர்ஸ்ட் நோட் நீங்கள் எடுத்துருங்க. நோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எனக்கு எலிஜிபிளாக இருக்கேன், நான் படித்த குவாலிஃபிகேஷனுக்கு நான் எந்தெந்த போஸ்ட்ல எலிஜிபிளாக இருக்கேன், என்னோட கேட்டகரியில் அந்த போஸ்ட்டுக்கு நான் வந்து எலிஜிபிளாக வரேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நோட் பண்ணிங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ஷன் போஸ்ட் இவ்வளோதான். டு பி ஷார்ட் கிறிஸ்கிராஸாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து வேகன்சிஸ் பார்க்குறது, எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் போங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ஷன் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆனது இருந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாருங்க. நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன லிங்க் மாதிரி இருக்கும்ப்பா. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் டைரக்ட் யூ டு அனதர் பேஜ். உங்களா இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் நீங்கள் வேணும்னா நம்ம செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 செலக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் எந்த ரீஜன், ஸோ நம்ம மோஸ்ட்லி சவுத் சைட் பீப்புள் எல்லாருமே நீங்கள் சதர்ன் ரீஜன் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ கீழே சதர்ன் ரீஜன் இருக்கும். இது குறித்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜனில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றது கிளியர் கட்டாக உங்களுக்கு இங்கே வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 கிட்ட உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கும்ப்பா. ரைட்டுங்களா. ஸோ இத்தனை போஸ்ட் உங்களுக்கு வேகன்சிஸாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து இந்த போஸ்ட் நான் எலிஜிபிளா இல்லையா சார், இப்போ இந்த போஸ்ட் எனக்கு வந்து எலிஜிபிளா இருக்கா, இப்போ இந்த போஸ்ட் என்னோட கேட்டகரிக்கு வேகன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சிம்பிளா நான் இப்போ ஸ்டெனோகிராஃபிக் கிரேட் 3 நான் எடுத்துருக்கேன், எனக்கு இந்த போஸ்ட் போகணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் பார்க்கணும்னா இங்கே வியூ ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் டீடைல்ஸ், இந்த போஸ்ட் கோட் எப்பவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. வை பிகாஸ் இஃப் இன்கேஸ் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த போஸ்ட் கோடு தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த போஸ்ட் கோடு தான் கேட்கும் உங்களா. ஸோ நான் இந்த போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும் நீங்கள் டீடைல்ஸ் அவங்களா. இப்போ இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் 12th முடிச்சிருந்தா போகணும் அவங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அவங்களா. இந்த ஸ்பீட் இருக்கும். இப்போ ஸ்டெனோகிராஃபி முடிக்கிறது எனக்கு தனியாக சர்டிஃபிகேட் வேணுமா சார், நான் வந்து தனியாக ப்ரைவேட்டான இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு எனக்கு 6 months கோர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதிருக்கணும், ஷார்ட் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கும், சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் எனி ஃபிசிக்கல் காப்பி ஆர் எனி சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு செகண்ட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்னு வைப்பாங்க. ஸோ இதிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஒன்லி 1 எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி சில ஸ்கில் டெஸ்ட் மட்டும் ஒரு சில போஸ்ட்டு உங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக வைப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுத போகிற அந்த இதுதான் உங்களுக்கு மார்க்ஸ் ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த போஸ்ட் நான் பார்த்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்னோட கேட்டகரிக்கு வேகன்சிஸ் இருக்கா சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நீங்கள் கீழே வாங்க. உங்களோட போஸ்ட்கான வேகன்சிஸ் அந்தந்த கேட்டகரிஸ்க்கான வேகன்சிஸ் லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட்டாக நீங்கள் ஹேண்ட் பிக் பண்ணி நீங்கள் உங்களோட கேட்டகரிக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு சைடில் ஒரு கோட் மாதிரி போஸ்ட் கோட் எழுதி வச்சுருங்க அவங்களா. எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு போஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அவங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் வீடியோ இன்கேஸ் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஹவு டு அப்ளை ஃபார் எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் 14 அப்படின்ற ஒரு வீடியோ நாங்கள் வந்து தனியாக லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்க ஓகேங்களா. ரைட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சங்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் சுஜன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.